பிரிக்கப்பட்டு இருக்கிற அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சுவாமி ராமதீர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரிவினவாதிகள் இவர் மாதிரி வழியிலிருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. பட் இருப்பினும் இவர் ஹவவர் எனினும் இவர் அந்த பிரிவினைவாத அப்படின்ற நம்ம ஒரு இதில் புரியோடி போயிருக்கலாம். 2 எழுத்துல ஒரு கர்மம் பிடிச்ச விஷயம் அதுக்கு எதிராக இருந்தவர்னு சொல்லப்படுது. சீர்திருத்தவாதி, ஆன்மீக சந்நியாசி சுவாமி ராமதீர்த்தர் பஞ்சாப் மாநிலம் முராரிவாலா என்ற கிராமத்தில் பிறந்தவர். பிறந்து ஒரு சில நாட்களிலேயே தாயை இழந்து விட்டதால் அண்ணன் பராமரிப்பில் வளர்ந்தார். சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஓயாத அழுகையை நிறுத்த கோவில்களுக்கு கொண்டு செல்வார்கள். தெய்வ உருவங்களை பார்த்ததும் குழந்தையின் அழுகை நின்றுவிடும். சிறுவன் தீர்த்தராம் ஆன்மீக கதைகளை கேட்பதில் அளவு கடந்த ஆர்வம் கொண்டிருந்தான். ஆன்மீக உரையாற்றும் பெரியவர்களிடம் கேள்வி கேட்பதுடன் பல சந்தர்ப்பங்களில் உரிய விளக்கமும் அளிப்பான். சிறுவயதிலேயே இறைபக்தியும் ஆன்மீக நாட்டமும் ஆழமாக குடிகொண்டிருந்ததை கண்ட தந்தை, மகன் துறவியாகிடப் போகிறானே என்று பயந்து 10 வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார். பள்ளிக்கூடத்தில் பாரசீக மொழியை கற்றுத்தந்த மௌல்வி மௌல்விக்கு குருதட்சிணை கொடுக்க குடும்ப பொருளாதார நிலை இடம் கொடுக்கல. உடனே குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தந்த ஒரே ஒரு கறவை மாட்டை குருவுக்கு கொடுக்க தந்தையை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார் இவர். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பில் பிராந்தியத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். இதன் மூலம் கிடைத்த மாதாந்திர உதவித்தொகையை கொண்டு லாகூர் கிறிஸ்தவ அரசு கல்லூரியில் கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். கல்லூரி பருவத்தில் கீதையை ஆழ்ந்து படித்ததால் கிருஷ்ண பக்தராக மாறினார். கல்லூரி விடுதிக்கு மாதாந்திர வாடகை 4 ரூபாய் கொடுக்க முடியாதால் 1 ரூபாய் வாடகையில் ஒரு பாலடைந்த